ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க சீரீஸ் தான் தி நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸ். இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஒரு ப்ரீக்வல் சீரீஸ் தான். அது கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ப்ரீக்வல் சீரீஸாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட டைம் லைன்னு பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஈவெண்ட்ஸ் நடந்ததுக்கு ஒரு 100 வருஷம் முன்னாடி, 100 இயர்ஸ் முன்னாடி, ப்ளஸ் இப்போ இந்த ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் சீரீஸ் போட்டிருக்குல்ல, அதிலேருந்து ஒரு 75 அந்த ஈவெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 75 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற மாதிரியான ஸ்டோரியாக தான் இது வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்புறம் வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன்ஸில் வர மாதிரி ரொம்பவே பொலிட்டிக்கல் ப்ளஸ் வார் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்காது இந்த சீரீஸில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சீரீஸாக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு லைட்டான சீரீஸ், ஒரு டூ ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள நடக்கிற ஜேர்னி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுற மாதிரியும் ஒரு லைட் ஹார்ட்டட் சீரீஸாக தான் அதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் வந்து ஒரு எபிசோட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப் பண்ணி ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி மண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 8:15 to 8:45 அந்த டைமுக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகிடும். அந்த டைமில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த சீரீஸை. இதுதான் எவ்ரி மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் மார்னிங் வந்து ரிலீஸ் ஆகும். எவ்ரி மண்டே ஒரு எபிசோட். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 எபிசோட் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்டு ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன்ஸ் அளவு பெரிய சீரீஸ் இல்லை, ஒரு ப்ரீக்வலான சின்ன சீரீஸை தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஈச் எபிசோட்ஸ் பார்த்திங்கன்னா 30 to 40 மினிட்ஸ் அவ்வளோதான் ரன் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா 6 எபிசோட்ஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வந்து 6 எபிசோட்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சீரீஸாக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது சின்ன சீரீஸாக இருந்தாலும் பட் அந்த குவாலிட்டியில் அவங்க மிஸ் பண்ணல. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன்ஸ் என்ன மாதிரி நம்ம குவாலிட்டியோடு பார்த்தோமோ சேம் அதே மாதிரி குவாலிட்டியோடு தான் இருக்குது. ஆல்ரெடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் 5 எபிசோட் தான் இருக்கும். இன்னும் 5 வீக்ஸில் எவ்ரி மண்டே வந்து ஒரு எபிசோட் வந்துடும். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ரிலீஸ் பண்ணும்போது தமிழ் டப்புலேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு எபிசோட் தான் வந்துருக்கிறதுனால ஒரு எபிசோட் தான் நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் எபிசோட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லாவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் இருக்குது 5 எபிசோட்ஸ் வந்தால் தான் இது ஓவராலாக ஒரு ரிவ்யூ நம்மளால் ஷேர் பண்ண முடியும். இப்போதைக்கு ஒரு எபிசோட் தான் வந்திருக்கு. ஒரு எபிசோட் பார்த்துருக்கேன். ஒரு எபிசோட் நல்லா தான் இருக்குது. பெருசாக அதில் வந்து எனக்கு போர் அடிக்கிற மாதிரிலாம் எந்த சீன்ஸ் இல்லை. பட் இது முக்கியமாக 18+ தான். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இந்த ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன்ஸ் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாருமே தெரியும். இது கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க முடியாது. 18+ சீன்ஸ் அங்கங்கே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தனியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஒரு ப்ரீக்வல் சீரீஸ்னால அதோட ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த சீரீஸ் பார்ப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த சீரீஸ் வராமல் இருக்குது. அதனால நான் வரது தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறது. ஸோ டோட்டலாக எல்லா எபிசோட்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இது கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க முடியாது. 18+ சீன்ஸ் தான். ஸோ இது ஒரு எபிசோட் தான் வந்திருக்கிறதுனால இதை நான் ரேட்டிங்கும் தெரில. ஸோ டோட்டலாக எல்லா எபிசோடும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வேணால் ஒரு ஓவராலாக ஒரு ரிவ்யூ நான் போடுறேன். ஸோ இந்த சீரீஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல சீரீஸாக தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன்ஸ் தான் வந்து தமிழ் டப்பிங் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சீசன் 1 வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு டப்பிங்கு. ப்ளஸ் ஆனால் சீசன் 2 நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சீரீஸ் ஸ்டார்டிங் ரிலீஸ் பண்ணும்போது தமிழில் தான் எல்லா ரீஜன்லையும் லாங்குவேஜ்லேயே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ டப்பிங்கும் நல்லா இருக்குது. ஸோ யாராவது பார்க்க முடியுங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல சீரீஸ் தான்.